கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பஸ்ல உட்காந்துருக்கீங்க. உங்க கூட ஒரு 50 பேசஞ்சர் இருக்காங்க. சடனா அன்னைக்கு அந்த பஸ் ஓட்டுறக்கான டிரைவர் அன்னைக்கு அங்க வரல. உங்க முன்னாடி ஒரு 10 பேர் வந்து இந்த வண்டி நான் நல்லா ஓட்டுவேன், நான் நல்லா ஓட்டுவேன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச டிரைவரை நீங்களே சூஸ் பண்ணலாங்கிற ஒரு சான்ஸ் கிடைக்குது. நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? சும்மா ரேண்டமா யாரோ ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல அழகா இருக்கிறவங்கள சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல வயசானவங்கள சூஸ் பண்ணுவீங்களா? இது எதுவுமே கிடையாது. கரெக்டா? பொறுமையா யோசிச்சு நம்மள யார் பத்திரமா சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு ஆராய்ந்துதான் செலக்ட் பண்ணுவோம். கரெக்ட் தானே? எப்படி ஒரு தப்பான டிரைவர் அந்த மொத்த பஸ்ஸையும் ஆபத்துல தள்ளுவாரோ, அதே மாதிரி ஒரு தப்பான தலைவர் மொத்த நாட்டையும் ஆபத்துல தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரப்போற எலெக்ஷனும் அந்த பஸ் மாதிரி தாங்க. என்ன 50 பேருக்கு பதிலா 5,67,00,000 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல 2.7 கோடி ஆண்கள், 2.8 கோடி பெண்கள். ஒரு சின்ன ஆக்ஷன் தான், பட்டன் அடுத்து 5 செகண்ட் தான் ஆகும். அதோட இம்பாக்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கும். யாரு வந்தா எனக்கு என்னன்னா இருக்காதீங்க. அதே மாதிரி அந்த பஸ்ஸுக்கும் சொல்லுவீங்களா? ஏன்னா இங்க ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இந்த ஒரு ஓட்டுல தோத்தவங்க கூட இங்க இருக்காங்க. யாருக்கும் சப்போர்ட்டால இங்க பேச வரல. நம்ம ஊர் தலைவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா ஆன் எலெக்ஷன் டே யூ ஆர் நாட் ஜஸ்ட் a citizen, you are the person choosing the driver for the nation. புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.